ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கிறிஸ்கிந்தபுரி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கு மூவி இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு பிரபலமான ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இப்போ டூரிஸ்ட்லாம் அவங்க வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு பிடிச்ச அந்த பேய் வீட்டுக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி நிறைய பேய் வீடெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் அந்த பேய் வீட்டில் செலக்ட் பண்ணி அங்கே உள்ளே உண்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டீம் ஒன்று அங்கே வரும். அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு அவங்க செலக்ட் பண்ண அந்த பேய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும். உண்மையான பேயே அங்கே இருக்கும். உடனே எல்லாரும் அந்த பேய் வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடுவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் அப்படியே இறந்து போவாங்க. இப்போ இறுதியில் அந்த பேய் வீட்டில் நடந்தது என்ன, உண்மையாலுமே அங்கே என்ன இருக்குது, இது எப்படி ஹீரோ ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நடிச்சிருக்கிற எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஹீரோனுடைய அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஹாரர் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நம்மளை திகிலூட்ட வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட் அந்த ஜிஜி ஒர்க்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லாவே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு பேய் கதையாக இருக்குது. படம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே டைம் எடுத்துக்கிது. அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளை திக் நிமிடங்களை ஏற்படுத்துறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் சரியான ஒரு ட்விஸ்டோட அப்படியே முடிச்சிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்கு. தரமான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போதே அது செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டோட நுனியில் உட்கார வச்சிடறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையான ஒரு கிராஃபிக்ஸ் அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய எல்லா கேரக்டரும் நல்லாவே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்கு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு சில சீன்ஸ்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லை, சினிமா தரமாக தான் இருக்குது. கொஞ்சம் லாஜிக் மீறலாம் இருக்குது. என்னடா இந்த காலத்தில் இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் நம்பும்படியாக எடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதையும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சுமார். இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.